நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 6 வகையான பாலக்கீரையில் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். முதல்ல பாலக் மக்னாலிருந்து ஆரம்பித்து தால் பாலக் எப்படி பண்ணலாம், பாலக்கீரையில் மொறுமொறுன்னு ஒரு பூரி பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு அப்படியே உப்பலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், ஆயிலையும் அப்சர்வ் பண்ணாது. இதுக்கப்புறமா பாலக்கீரையில் மொறுமொறுன்னு முறுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாதம் கெட்டு போகாது. எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே இல்லாமல் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பாலக்கீரையில் புலாவ், பாலக் பராத்தா, அதாவது லச்சா பராத்தான்னு சொல்லுவாங்க நார்த் இந்தியாவில். அதுக்கப்புறம் அதோடு சேர்த்து நல்ல ஒரு சாஃப்டான சப்பாத்தி. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ண போகிறோம். இந்த பாலக்கீரையில் நிறைய ஃபோலிக் சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதாவது விட்டமின் கே இருக்குது. ஸோ அப்படிங்கிறதுனால குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் முதல்ல பார்க்க போகிறது பாலக் மக்னா. ரொம்ப யூனிக்கானது. முதல்ல பாலக் மக்னாக்கு ஒரு பஞ்சாக பாலக்கீரை எடுத்துகிட்டு நம்ம வேக வைக்கணும். அதாவது சாஃப்டாக வரைக்கும் ஒரு 3-4 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். இதில் வெங்காயம் போடலாம், இதுதான் கிரேவியோட பேஸ். அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வந்து முந்திரி போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா சாஃப்டாக வரைக்கும் இதை வேக வைக்கணும். இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து க்ரீம் ஆட் பண்ணல. ஸோ அது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஹெல்த்தியர் ஆப்ஷனாக நான் முந்திரி யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த க்ரீமுக்கு உண்டான அதே டெக்ஸ்சர் வந்து இதில் கிடைக்கும். இப்போ வெந்ததுக்கப்புறம் ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைனாக பியூரியாக அரைச்சிக்கலாம். இப்போது அந்த மக்னா, அதாவது லோட்டஸ் சீட்ஸை வந்து போட்டுட்டு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். இது கிரேவிலையும் போடலாம், நீங்கள் பாயசம் மாதிரி பண்ணும்போது, லட்டு பண்ணும்போதும் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறமா வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டரோ இல்லை அப்படின்னா நெய்யோ போட்டுட்டு ஜீரகம், பே லீஃப், சின்னமன், கார்டமம் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா வந்து சால்ட், ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கரம் மசாலா பவுடர், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கியூமின் பவுடர் இதெல்லாமே போட்டுட்டு அதையும் ஒரு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ண மக்னா போட்டுக்கலாம். ஸோ இந்த மக்னா வந்து ஆல்ரெடி ரோஸ்ட் ஆகிருக்கு, ஆனால் நமக்கு வந்து மசாலாவோடு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இறங்கும். ஸோ உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த மசாலா எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவும் போட்டுக்கலாம், இல்லை குறைவாகவும் போட்டுக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த பியூரி, அதாவது பாலக்கீரை, முந்திரி, வெங்காயம் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தா அந்த பியூரி ஊற்றிட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்காது, ரொம்ப தின்னாகவும் இருக்காது. ஓரளவுக்கு மீடியம் க்ரீமி மாதிரி ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இது இருக்கும். ஸோ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொதிக்க விடணும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே வெந்திருக்கு. ஸோ ரொம்ப நேரம் ஓவர் குக் நம்ம பண்ண வேணாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஸோ நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கஸ்தூரி மேத்தி போட்டுடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டான அந்த க்ரீமியான கிரேவி கிடச்சதுக்கப்புறம் நான் கஸ்தூரி மேத்தி போட்டுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோட கடைசியில் இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு சொல்லிட்டு கிளியராக நான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் பார்த்துக்கலாம் வீடியோட எண்டில். ஸோ நமக்கு பர்ஃபெக்டான ரொம்ப ஹெல்தியான பாலக் மக்னா கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ண மக்னா மேலே வைக்கிறோம். நீங்கள் ராவாக வைக்க வேணாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பாலக்கீரையில் ஒரு பொரி தான். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் உப்பலாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து விடலாம். அவ்வளோ நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாலக்கீரை பிடிக்காத குழந்தைய கூட சாப்பிடுவாங்க. இது வந்து ரொம்ப நேரத்துக்கு நல்லா ஃப்ளஃபியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதே மாதிரி உப்பலாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி ஆயிலி அப்சர்வ் பண்ணாது. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலக்கீரை, இதை வந்து நல்லா அரைச்சிக்கணும் தண்ணி ஊற்றி. ஃபைனாக அரைச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போது ஒரு 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். ரவை ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன், உப்பு, கொஞ்சம் ஆயில், இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன அந்த சின்ன டிப்ஸ் அப்படிங்கிறது ரவை போடும்போது ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பியாகவும் நல்லா உப்பியும் இருக்கும். இப்போ பாலக்கீரை விழுது நம்ம அரைச்சி வச்சோம், அதை வந்து நம்ம போட்டுக்கலாம்.
ஸோ இந்த டோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைட்டான டோவாக தான் இருக்கணும். ரொம்ப லூஸாக பிடிச்சிட்டிங்க அப்படின்னா சப்பாத்திக்கு வந்து சப்பாத்தி மாவு மாதிரி போயிடும். அப்போது நமக்கு அந்த பூரி வந்து ஃப்ளாட் ஆகிடும், உப்பி வராது. ரவை நம்ம போட்டுக்கிறதுனால நான் சொன்ன மாதிரி கிறிஸ்பினஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நேரத்துக்கு அந்த உப்பலானது அப்படியே இருக்கும். இப்போது ஒரு 20 மினிட்ஸ் விட்டுருங்க. அந்த ரவையோடு சேர்த்து மாவு ஊறணும். இதுக்கப்புறமா எடுத்து திரும்ப பிசைஞ்சு விட்டுக்கணும். ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா மேலே வந்து வறண்டு போயிருக்கும். ஸோ அதனால் அப்படி பண்ணுறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா முன்னாடியே மேலே கொஞ்சம் ஆயில் ஊற்றி கூட மூடி வச்சிடலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நார்மலாக சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிக்காமல் நான் வந்து எல்லா அந்த டோவையுமே லார்ஜாக தேய்க்க போகிறேன். அதுக்கப்புறம் நான் கட் பண்ண போகிறேன். நீங்கள் தேய்க்கிறது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ஈவனாக தேய்க்கணும். ரெண்டாவது விஷயம், ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தின்னாக இருக்கக்கூடாது. அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஓரளவுக்கு நீங்கள் திக்காக இருந்ததுனா தான் அந்த பூரி நல்லா வரும். ஸோ இந்த நமக்கு திக்னஸ் போதும். ஸோ பாருங்கள், கலரே எந்த அளவுக்கு வைப்ரண்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குன்ட்டு. இப்போ இது மாதிரி ஒரு மூடி இருந்துச்சுன்னா நம்ம தேவையான அளவில் கட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பெரிய பூரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா பூரி எல்லாமே ஈக்குவலான ஷேப்பில் இருக்கும். பொரிக்கும் போது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப அன்ஈவனில் இருந்தால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. பெரியவங்க எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். பட் குழந்தைகளுக்கும் போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கணுன்னா இது மாதிரி ஒரு சில வேலைகள் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா எடுத்துருங்க. அப்பப்போ மாவு தூவிக்குங்க, இல்லைனா கீழே பிடிச்சிக்கும். ஸோ நம்ம எடுக்கிறதுக்கு வராது. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம இதை எடுத்துட்டோம். எல்லாமே நமக்கு ஈக்குவலாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக்னஸும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணாதீங்க. கொஞ்சம் மாவு தூவிட்டு கொஞ்சம் வந்து நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கணும் லைட்டாக, ரொம்ப நேரம் வேணாம். ஏன் அப்படின்னா நம்ம கட் பண்ணதில் ஒரு சில சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டைகள் விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது, சைடில் வெடிக்கிறதுக்கு. அதனால நம்ம இப்படி பண்ணுறோம். இப்போது நல்ல சூடான எண்ணெய் அப்படிங்கிறது சன்ஃப்ளவர் ஆயில், கடல் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் நீங்கள் பொரிக்கலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயிலில் பொரிச்சிருக்கேன். ஹீட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹை ஹீட்டில் தான் வைக்கணும். இல்லை அப்படின்னா இந்த பூரி உப்பி வராது. அது மட்டும் இல்லாமல் ஆயிலை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா மேலே வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ என்னாகும் அப்படின்னா ஆயில் அப்சர்வ் பண்ணும். இதுதான் முக்கியமான காரணம் அந்த பூரி எல்லாம் வெடிக்கிறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், உப்பியும் இருக்கும், ஆயிலில் போட்டதே தெரியாது. ரெண்டாவது நான் போட்டு காட்டுறேன். ஸோ 2 நான் வந்து ஃப்ரை பண்ணுறதையும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும் இது வந்து கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நம்ம எக்ஸ்ட்ரா தேய்ச்சி விட்டதுனால அந்த சைட்லேயும் விரிசல் விழலை, மேலேயும் விரிசல் விழலை. இதுதான் பர்ஃபெக்டான பூரி. ஸோ நீங்கள் வந்து தேய்க்கும் போது மாவு உங்களுக்கு பிடிக்கலன்னா ஆயிலை வந்து கொஞ்சம் ஊற்றி கூட நீங்கள் பண்ணலாம். அப்படி கூட நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா கிறிஸ்பியாக நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். அப்படி ப்ரௌன் ஆனால் தான் அந்த உப்புனது அப்படியே கீழே அமுங்காமல் இருக்கும். நீங்கள் ஃப்ரை ஆகும்போது லைட்டாக கலர் வந்தோடனே எடுத்துட்டிங்கன்னா அது அப்படியே வந்து நம்ம எடுத்து போட்டோன்னே அப்படியே சுருங்கி போன மாதிரி ஆகிடும். இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக பூரி செய்ய வந்துடும். ஸோ பாருங்கள், நான் 3வது பொரியும் போட்டு காட்டுறேன். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு போயிடும். நமக்கு ஒவ்வொன்றா போட்டு ரவுண்ட் பண்ணி நம்ம வந்து போட்டு அது வெடித்து அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. இதில் பாலக்கீரையோட ஃப்ளேவர் எல்லாம் உங்களுக்கு தெரியாது, அந்த பாலக்கீரையோட பச்சை வாசனை, ஏன்னா நல்லா ஃப்ரை ஆகிருதுனால. ஸோ இது வந்து பாருங்கள், நான் வந்து ஃப்ரை பண்ணி வீடியோ எடுத்து ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் கொண்டக்கடலை மசாலா, சனா மசாலாவோ இல்லை மக்னா மசாலாவோ நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த பாலக் பூரின்னு வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், லஞ்சாக கூட நீங்கள் சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு நம்ம ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம். பாலக்கீரையோட சத்து வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம குழந்தைகள் எந்த மாதிரி அவங்களுக்கு பிடிக்குமோ அந்த வகையில் தான் நம்ம செஞ்சு கொடுக்க முடியும்.
பூரி அப்படிங்கிற பட்சத்தில் குழந்தைக்கு சாப்பிடுவாங்க. எப்போவாவது ஒரு நாள் நம்ம ஃப்ரை பண்ணி கொடுக்குறதுல தப்பில்லை. இது மாதிரி கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்க அந்த ஃப்ளேவர் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் பாலக் சக்லி பார்க்கலாம். சிம்பிளான கிறிஸ்பியான பாலக்கீரையில் ஒரு முறுக்கு. எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே இல்லாமல் இந்த தீபாவளிக்கு பர்ஃபெக்டாக பிகினர்ஸ் கூட பண்ணலாம். இது வந்து கடிக்கும்போது ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது. நல்லா முறுமுறுன்னு குழந்தைக்கு ஈஸியாக சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கும். 1 மாதம் வரைக்குமே இது கெட்டு போகாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. இதுக்கு ஒரு கையளவு பாலக்கீரை எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். இதில் லம்ஸ் இருந்ததுன்னா முறுக்கு செய்யும்போது நல்லா இருக்காது, கெட்டு போயிடும் சீக்கிரமாக. ஸோ பாருங்கள், இதை திரும்ப வடிக்கணும். காட்டன் கிளாத் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் வடிச்சுக்கலாம். இதுதான் முறுக்குக்கு ஒரு கலரை கொடுக்கக்கூடியது. இது அரைக்கும் போதே கொஞ்சம் ஜீரகம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கூட நீங்கள் வேரியேஷனுக்காக போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பொட்டுக்கடலை அரைக்கப்படுத்திக்கலாம். இதையும் நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிட்டு இதையும் நம்ம சலிச்சு எடுத்துக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை வேணான்னு நினைக்கிறவங்க கடலை மாவு வந்து 1/4 கப் போட்டுக்கலாம். இதையும் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். அந்த லம்ஸ் இருக்கக்கூடாது. உங்களுக்கு ரொம்ப அப்படி இருந்துச்சு அப்படின்னா முறுக்கு வந்து உடைய ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் 2 கப் அரிசி மாவு நம்ம கடையில் வாங்குறது தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதையும் நல்லா சலிக்கணும். ஒரு சில டைமில் சலிக்காத போது அதில் தூசு இருந்ததுன்னா முறுக்கு வெடிக்க ஆரம்பிக்கும். இப்போது மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் பெருங்காயம், கட்டி பெருங்காயம் கூட கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ எள்ளு போட்டிருக்கேன் நான், உப்பு, இதுக்கப்புறமா ஓமம் இல்லைன்னா ஜீரகம் கூட போட்டுக்கலாம், மிளகாய்த்தூள் காரத்துக்கு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க முதல்ல. ஸோ இதை மிக்ஸ் பண்ணும்போது தான் அந்த நம்ம போட்டிருக்க உப்பு நல்லா மிக்ஸ் ஆகும். உங்களுக்கு அப்படி உப்பு வந்து இப்படி போட பிடிக்கலை அப்படின்னா நல்லா தண்ணியில் கல்லுப்பை கரைச்சி அதுக்கப்புறம் கூட நீங்கள் போடலாம். இப்போ பட்டர் நான் போட்டிருக்கேன், நல்லா சாஃப்டான பட்டர். அப்படி இல்லைன்னா சூடான எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம், நல்லா காய வச்சு. இந்த பட்டர் வந்து ஒரு நல்ல கிறிஸ்பினஸை கொடுக்கும், சாஃப்ட்னஸையும் கொடுக்கும். இப்போ அந்த பாலக்கீரையோட பியூரி அதையும் போட்டுட்டு நம்ம நல்ல ஒரு சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வரணும். நீங்கள் வந்து கிராஜுவலாக தான் ஊற்றணும், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நம்ம மாவு பிசையணும். அது மட்டும் இல்லாமல் மாவு பிசைஞ்ச உடனே நம்ம முறுக்கு போட ஆரம்பிச்சிடணும். கொஞ்சம் டைம் விட்டாவே என்னாகும் அப்படின்னா அந்த மாவு வந்து ஃப்ரை ஆகும்போது கலர் சேஞ்ச் ஆகும், கொஞ்சம் டார்க் ப்ரௌனாக மாற ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஸ்பினச்சோட பியூரி தீந்துருச்சுன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் ஹாட் வாட்டர், நார்மல் வாட்டர், வார்ம் வாட்டர் எது வேணாலும் போட்டு நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. சாஃப்டாக இருந்தால் ஆயில் அப்சர்வ் பண்ணும், ஹார்டாக இருந்தால் என்னாகும் அப்படின்னா முறுக்கு ஷேப் வராது, உடஞ்சி போகும். ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்துக்கிட்டுருக்கு. எப்போவுமே அளவுன்னு பார்த்தீங்கன்னா 2 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் பொட்டுக்கடலைங்கிறது பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி ஃப்ளேவர் இல்லாமல் கூட தனியாக கூட பொட்டுக்கடலை முறுக்குன்னு சொல்லிட்டு போடலாம். உங்களுக்கு இந்த சாஃப்ட்னஸ் இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஸோ ஒரு கையளவு மாவு எடுத்துகிட்டு உருளைகளாக பண்ணிவிட்டு முறுக்குக்குள்ளே போட்டு நம்ம டைரெக்டாக பிழிய போகிறோம். இப்படி மாவு ரெடி பண்ணோன்னா ஓப்பனில் வைக்கக்கூடாது, கொஞ்சம் காட்டன் கிளாத் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா மேலே இருக்கிற மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும். நான் வந்து ஸ்டார் மோல்டு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த ஷேப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் தேன் குழல் கூட நீங்கள் போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு நல்லா தடவி விட்டிங்க அப்படின்னா முறுக்கு செய்யும்போது கொஞ்சம் ஒட்டாமல் வரும், பிழிய வர்றது ஈஸி. ஸோ இந்த முறுக்குக்குள்ளே ஈஸியாக பிழிய வரும். ஸோ இப்படி பட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கலாம், இல்லைனா கரண்டி, ஃப்ரை பண்ணுற கரண்டியோ தோசை கரண்டி எடுத்துகிட்டு அது மேலே பிழிஞ்சிட்டு போடலாம். நான் சின்ன சின்ன முறுக்குங்கிறதுனால ஒவ்வொன்றா போட்டு எடுக்க முடியாதுங்கிறதுனால ஒரு பெரிய பட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த ஷீட் இருக்கோ, நான்ஸ்டிக்காக எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். முதல்ல இதை பிழிஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு பல்காக போட்டு எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம ஒன்று பிழிஞ்சிட்டு ஒன்று போட்டு எடுக்கும்போது முதல்ல போட்டது ரொம்ப ப்ரௌன் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும்.
நம்ம கரெக்டாக மாவு பிழிஞ்சதுனால ரொம்ப பர்ஃபெக்டான ஷேப்பில் வருது. உங்களுக்கு சின்ன முறுக்கு தான் பண்ணணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு பெருசாக பிடிச்சது அப்படின்னா பெரிய முறுக்காக கூட நீங்கள் பிழிஞ்சு வச்சுட்டு பண்ணலாம். இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டோவை வந்து வச்சுட்டே நிறைய முறுக்கு பண்ணலாம். 10 விதமான முறுக்கு கூட பண்ணலாம். ரிப்பன் பக்கோடாலேருந்து ஆரம்பித்து ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்ட்டு. இனி இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்படி பேப்பர் எடுக்கும்போதே ஈஸியாக வந்துடும், கையிலலாம் ஒட்டாது. நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எண்ணெய்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் ஆரம்பித்து கடலெண்ணெய், அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து போட்ட உடனே நம்ம திருப்பக்கூடாது, உடஞ்சி போயிடும். ஸோ போட்டு ஒரு நிமிஷம் விட்டுருங்க, அது எண்ணெயில் நல்லா கிறிஸ்பி ஆகும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விடலாம். இது ஆயில் சத்து அடங்கணும், அப்போ தான் நம்ம எடுக்கணும். அதான் வந்து கரெக்டாக ஃப்ரை ஆகிடுச்சின்னு அர்த்தம். பிகினர்ஸாக இருக்கிறவங்க எந்த மாதிரி ஆயில் எடுக்கணும்னு தெரியாது. ஸோ அதுக்காக உங்களுக்கு பெரிய பபிள்ஸாக வரது நின்றுச்சுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். பெரிய பபிள்ஸ் வந்துக்கிட்டு இருந்ததுன்னா அது வந்து இன்னும் வெந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம், அதாவது உள்ளே வெந்துட்டுருக்கும். ஸோ அதனால் நம்ம எடுக்க முடியாது. ஸோ பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் பேட்ச் போடும்போது கொஞ்சம் தீயை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நான் செகண்ட் பேட்சும் போட்டு எடுக்கிறேன். இது வந்து ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்க அப்படின்னா 1 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்க அப்படின்னா இருக்கிற ஆயிலும் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இந்த பாலக்கீரையில் முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி 1 மாதம் கெட்டு போகாது. இது வந்து குழந்தைகளுக்கு நம்ம ஸ்நாக்ஸாக வந்து கொடுத்து விடலாம். நல்ல மொறுமொறுன்னு இருக்குது, ரொம்ப ஹார்டாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஆயிலையும் அப்சர்வ் பண்ணாது. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா தால் பாலக். நம்ம ரைஸ், சப்பாத்தி, நான், அதுக்கப்புறம் ஈவன் நீங்கள் இட்லி, தோசை, திணை, வரகு எல்லாத்துக்குமே எடுத்துக்கக்கூடிய ஒரு ஹெல்தியான ஃபோலிக் அதிகமாக நிறைந்த ஒரு ரெசிபின்னு சொல்லலாம், கறின்னு சொல்லலாம். பசலைக்கீரையில் பண்ணுற ஒரு இன்ஸ்டண்ட்டான கிரேவின்னு சொல்லலாம். இதுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம், ஒரு 1/4 கப். நல்லா கழுவிட்டு நம்ம மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 4 விசில் வைக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 தடவை கழுவிக்கணும். இப்போ மஞ்சள் தூள் போடுறோம். இதை மூடி நம்ம 4 விசில் விட்டுறலாம். இதுக்கப்புறமா இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கணும். இதில் நீங்கள் துவரம்பருப்பு போடலாம், இல்லைனா பாசிப்பருப்பு கூட போடலாம், இல்லைனா 2 மிக்ஸ் பண்ணி கூட போடலாம். இதுக்கப்புறமா வந்து பேனை சூடு பண்ணிவிட்டு எண்ணெயும் நெய்யும் போட்டுக்கலாம். கடுகு, அதுக்கப்புறம் ஜீரகம், வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா சாஃப்டாக வரைக்கும் வதக்கணும் நாம். இப்போ இதில் கருவேப்பிலையும், பச்சை மிளகாய், பெருங்காயம் இதெல்லாம் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா வதக்கணும். இதில் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி 2 நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கலாம், இல்லைனா தக்காளி விழுது கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம பாலக்கீரையை நல்லா கழுவி வச்சுருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சை எடுத்து கழுவி கட் பண்ணி வச்சுருக்கோம் ஃபைனாக, அதையும் போட்டு நல்லா வதக்கணும். இதில் கொத்தமல்லியும் நான் மிளகாய் தூள் தான் போட்டிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்ட கரம் மசாலா, ஜீரகத்தூள்லாம் கூட போட்டுக்கலாம். ஸோ இதையும் வந்து ஒரு 2-3 நிமிஷம் வதக்கணும். இப்போது நம்ம இந்த ப்ரெஷர் குக்கில் பண்ண அந்த தால் அதை வந்து நம்ம இதில் ஊற்றிடுறோம். துவரம்பருப்பை நம்ம இதில் ஊற்றுறோம், வேக வச்ச துவரம்பருப்பு. இதையும் பார்த்திங்கன்னா நல்லா மசிச்சு விட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி, ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். ஸோ இதிலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பாலக்கீரை நல்லா வெந்துடும். நம்ம முன்னாடி தண்ணி ஊற்றாமல் தான் வதக்கியிருப்போம். ஸோ இந்த 5 நிமிஷத்துலேயே நல்லா சாஃப்ட் ஆகிடும். இதில் நீங்கள் தேவைப்பட்டால் கொத்தமல்லி, கசூரி மேத்தி கூட போட்டுக்கலாம். இதெல்லாமே ஆப்ஷனல் தான். இது மாதிரி மத்து இருந்தால் மச்சு விட்டுக்கலாம். ஸோ அப்போ தான் அந்த பாலக்கீரையும் அந்த துவரம்பருப்பும் நல்லா ஒன்றா சேர்ந்து வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா சிறுதானியத்துக்கும் எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் நான் கடைசியாக கொத்தமல்லி வந்து போட்டுட்டு ரெட் சில்லி பவுடரையும் பெருங்காயத்தையும் நான் தாளித்து கொட்டியிருக்கேன்.
இந்த ஹெல்தியான கிரேவி செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது. நான் சொன்ன மாதிரி ரைஸ் சப்பாத்தி எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். குழந்தைகளுக்கும் பிடிக்கும். இதுக்கப்புறம் பார்க்க போகிறது ரொம்ப ஒரு ஹெல்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். பாலக் புலாவ். இதில் வந்து நான் வெஜிடபிள் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். இதுக்கு நம்ம கொத்தமல்லியும் பாலக்கீரையும் மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். இதுக்கப்புறம் பேனை சூடு பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் ஜீரகம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் பே லீஃப், இதுக்கப்புறம் வெங்காயம், கேரட், பீன்ஸ் இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதையும் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா சாஃப்டாக வரைக்கும் வதக்கணும். தேவைப்பட்டால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உப்பு போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே பாசுமதி அரிசி வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதில் உப்பு போட்டு நீங்கள் முன்னாடியே வந்து ரைஸை வந்து பாயில் பண்ணி வச்சுருது ரொம்ப நல்லது. இந்த கேரட்டுக்கும் பீன்ஸுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. தண்ணியெல்லாம் வேகிறதுக்கு இதுலேயே வெந்துடும். இப்போது நம்ம அரைச்சி வச்ச அந்த பாலக்கீரையை வந்து ஊற்றிடலாம் அதில். ஸோ இதில் ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வந்து இதை வதக்கணும். ஸோ அப்போ தான் பச்சை வாசனை போகும். ஸோ இதுக்கு தேவையான மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம போட போகிறோம். ஸோ இது கொஞ்சம் வந்து நல்லா சுண்டி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி, கரம் மசாலா இதெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ இந்த பச்சை வாசனை போயிடுச்சுனாவே அந்த புலாவ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம குக்கரில் வைக்கிறத விட இப்படி பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி கூட. இப்போ உப்பு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். இப்போது மேக்ஸிமம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அந்த பாலக் பியூரி நல்லா வந்து சுண்டி வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அரிசியை போட போகிறோம். ஸோ நான் பாசுமதி ரைஸ் போட்டுருக்கேன். நீங்கள் நார்மல் கொல்லம் ரைஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஜீரா ரைஸ் போட்டுக்கலாம். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ 1 நிமிஷத்துக்கு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இப்போ உப்பு தேவையான அளவு நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இதில் லெமன் ஜூஸ் கூட நீங்கள் புழிஞ்சு விட்டுக்கலாம். பட் ஆனால் நான் வந்து எதுவுமே பண்ணலை. இதே பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் லஞ்சுக்கு. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னா நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் மட்டும் ரெடியாக இருந்துன்னா இது வந்து ஒரு 5 நிமிஷத்தில் வந்து இதை பண்ணிடலாம். ஸோ பாலக்கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு சைட் டிஷ் அப்படின்னா நம்ம ரைத்தா எடுத்துக்கலாம். அதாவது வெள்ளரிக்காய் ரைத்தா, கேரட் ரைத்தா, ஆனியன் ரைத்தா கூட நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடும்போது தயிரில் கொஞ்சம் நீங்கள் ரைத்தாவில் சுகர் போட்டுட்டால் கெட்டு போகாது. இதுலேயே நீங்கள் பன்னீர், காலிஃப்ளவர் எல்லாமே நீங்கள் ஃப்ரை பண்ணி கூட போடலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பாலக் லச்சா பராத்தா சப்பாத்தி. ஒரு பர்ஃபெக்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். நல்லா ஹெல்தியானது கூட. அது கிரேவி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்லா க்ரீமியாக பண்ண போகிறோம். பராத்தாவும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கு பாலக்கீரை ஒரு கையளவு எடுத்துக்கலாம். இது வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். ஸோ இதுதான் கலரு கொடுக்கக்கூடியது. எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே நான் ஆட் பண்ணல. ஸோ இந்தளவுக்கு ஃபைனாக இருக்கணும். 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா உப்பு எல்லா இடத்துலையும் சேராது. இப்போது அரைச்சி வச்ச பாலக்கீரையோட விழுது அதையும் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசையுமோ அதே மாதிரி பிசைஞ்சுக்கணும். ஸோ இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு க்ரீன் லச்சா பராத்தா நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இதை வந்து நீங்கள் பீட்ரூட்டில் பண்ணலாம், கேரட்டில் பண்ணலாம். ஸோ எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மசாலா பராத்தா அப்படிங்கும்போது மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள் இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சால் இதுலேயே பூரி பண்ணலாம். ஏற்கனவே நான் பாலக்கீரையில் பூரியும் போட்டிருக்கேன். நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் மட்டும் ஆயில் ஊற்றிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுறணும். ஸோ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு நிமிஷம் நல்லா பிசைஞ்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வறண்டு போயிருந்த மாவெல்லாம் என்ன ஆகும்னா மிக்ஸ் ஆகும். ஸோ இப்போது தேவையான அளவில் நம்ம பால்ஸ் பிடிச்சிட்டு நல்லா தின்னாக தேய்க்கணும். ஸோ லச்சா பராத்தா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 2 ஸ்டெப்பு வரும் இதுக்கு. ஃபஸ்ட்டு நல்லா தின்னாக தேய்க்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவு, அதுக்கப்புறம் ஆயில் தூவணும். ஸோ இதை தூவிட்டு திரும்ப நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து நமக்கு பரோட்டா மாதிரி நிறைய லேயர்ஸ் வரும்.
ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பால்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கணும். தேவையான அளவு மாவு தூவிக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் தின்னாக தேய்க்கணுமோ அந்தளவுக்கு தின்னாக தேய்ச்சிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா தின்னாக தேய்ச்சா மட்டும்தான் அதோட லேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காக இருக்கும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. ஸோ இதுக்கு மேலே கொஞ்சம் மாவு தூவிக்கலாம். ஸோ நிறைய லேயர்ஸ் வரணும் அப்படிங்கும்போது அது மேலே நெய் இல்லைன்னா ஆயில் வந்து நம்ம ட்ரிசில் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஃபோல்ட் பண்ணணும். ஸோ இப்படி இல்லைன்னா கூட நீங்கள் வந்து நல்லா தின்னாக தேய்ச்சதுக்கப்புறமா கத்தியில் ஸ்ட்ரைப்ஸாக நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மாதிரியும் பண்ணலாம். எல்லாம் ஒன்றா சேர்த்து அதுக்கப்புறம் நல்லா ரவுண்டாக கொண்டு வரணும். ஸோ அப்படியும் பண்ணலாம். இல்லைனா மிடில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் ரோல் மாதிரி பண்ணலாம். இப்போவே உங்களுக்கு அந்த லேயர்ஸ் தெரியும், நிறைய லேயர்ஸ். ஸோ இப்போது ஓரளவுக்கு நம்ம திக்காக நம்ம அதை தேய்ச்சி எடுத்துக்கலாம் திரும்ப. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிற ஒரு பாலக் பராத்தா. இதுக்கு வந்து செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான பொருட்கள் தேவைப்படும். சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். ஆயிலும் ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே தேய்ச்சா லேயர்ஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சிடும். நல்லா இரும்பு தோசைக்கல் மேலே போட்டுட்டு 3 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுக்கணும். நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் மீடியம் டு ஹையில் வச்சா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் இல்லை பட்டர் இல்லை ஆயில் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா எதுவுமே இல்லை கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவதையும் போட்டு எடுத்துடலாம். ஸோ இதெல்லாம் போட்டு எடுத்ததுக்கப்புறமா நம்ம எப்படி வந்து பரோட்டாக்கு பண்ணோமோ அதே மாதிரி 2 கையில் வச்சு ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே லேயர்ஸ் வந்து ஒவ்வொன்றா வர ஆரம்பிக்கும். இப்போ அடுத்ததான் பாலக்கீரையில் சப்பாத்தி. ஸோ அதே மாவில் தான் பண்ண போகிறோம். இதுவுமே எந்த அளவுக்கு தின்னாக தேய்க்க முடியுமோ தேய்ச்சி எடுத்துக்கணும். நல்லா சூடான இரும்புக்கல்லில் போட்டுட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் ஆயில். அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்கடி திருப்பி போடணும். இல்லை ஒரே இடத்துல நீங்கள் வச்சுருக்கும் போது என்னாகும் அப்படின்னா அது பயங்கரமாக ஹார்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் சப்பாத்தி எல்லாமே ரொம்ப நேரம் ஆகும்போது அப்படியே கிறிஸ்பி ஆகிறதுக்கு ரீசனாக தான். ஸோ இப்போ நல்லா உப்பி வந்துருச்சு. ஸோ உப்பி வருது அப்படிங்கும்போது நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சா மட்டும்தான் இது மாதிரி வரும். இதுலேயே நீங்கள் ஃபுல்கா கூட பண்ணலாம். தோசைக்கல்லில் ஒரு நிமிஷம் லைட்டாக 2 பக்கம் சைடு போட்டு எடுத்ததுக்கப்புறமா டைரக்ட் ஃப்ளேமில் போட்டிங்கன்னா ஃபுல்கா ரெடி ஆகிடும். ஸோ அந்த வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ இந்த பராத்தாவை நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் நல்லா ஒரு 2 தட்டு தட்டினீங்கன்னா நல்ல லேயர்ஸ் வந்து பயங்கரமாக சாஃப்ட் ஆகிடும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பராத்தாக்கும் ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் கூட நமக்கு தேவைப்படாது. இது வந்து மத்தியானம் லஞ்சுக்கு அப்படிங்கும்போதும் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். சப்பாத்தியாக இருக்கட்டும் பராத்தாவாக இருக்கட்டும். சப்பாத்தி அப்படிங்கும்போது போட்டு எடுத்தோன்னே ஒரு காட்டன் கிளாத்தில் வச்சுட்டு மூடிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டீம் எல்லாம் அதில் போயிடும். அதுக்கப்புறம் ட்ரையும் ஆகாது, சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ அந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போடலாம். இது ஆப்ஷனல் தான்.